கிருஷ்ணகிரியில் திமுக உள்ளிட்ட மாற்றுக் கட்சியை சேர்ந்த 10,000த்திற்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் கழகத்தில் தங்களை இணைத்துக் கொண்டனர். பாஜக கூட்டணியில் அதிமுக இல்லை என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மீண்டும் திட்டவட்டார். யாரும் அசைக்க முடியாத சக்தியாக அதிமுகவை நடத்தி வருவதாகவும் பெருமிதம். அதிமுக ஆட்சியில் கொண்டுவரப்பட்ட திட்டங்களை விடியா திமுக அரசு முடக்கி வைத்துள்ளது. எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி குற்றச்சாட்டு. முதலீடு செய்யவே ஸ்பெயின் நாட்டிற்கு விடியா பொம்மை முதலமைச்சர் ஸ்டாலின் சென்றதாக பொதுமக்கள் விமர்சித்து வருகின்றனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி பேச்சு. அதிமுகவிற்கு துரோகம் செய்துவிட்டு திமுகவிற்கு சென்று அமைச்சரானவர் தற்போது சிறையில் உள்ளார். அதிமுகவை யார் அழிக்க நினைத்தாலும் அவர்கள் அழிந்து போவார்கள் என்பதற்கு இதுவே உதாரணம் என அதிமுக பொதுச் செயலாளர் பேச்சு. தமிழகத்தை தலைகுனிய வைத்த வாய்க்குழுப்பு ஆண்டிமுத்து ராசா நாடாளுமன்ற தேர்தலில் டெபாசிட் இழக்கப் போகிறார். ஆண்டிமுத்து ராசா திருந்த வேண்டும், இல்லையென்றால் அதிமுக தொண்டர்களால் திருத்தப்படுவார்கள் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி எச்சரிக்கை. அதிமுக கூட்டணி குறித்து சரியான நேரத்தில் அறிவிக்கப்படும். கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. கோமா நிலைக்கு தள்ளப்பட்ட திண்டிவனம் நகராட்சி நிர்வாகத்தை கண்டித்து விழுப்புரம் மாவட்ட கழகத்தின் சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம். மாநிலங்களவை உறுப்பினர் சி.வி. சண்முகம் தலைமையில் வருகிற 16ஆம் தேதி நடைபெறும் என கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிவிப்பு. அதிமுக ஆட்சிக் காலத்தில் கொண்டுவரப்பட்ட பாதாள சாக்கடை திட்டத்தை முழுமையாக நிறைவேற்ற வலியுறுத்தி ஆர்ப்பாட்டம் நடைபெறும். மக்கள் நலனில் சிறிதும் அக்கறையில்லாத விடியா திமுக அரசை கண்டித்து நடைபெறும் ஆர்ப்பாட்டத்தில் பெருந்திரளான மக்கள் பங்கேற்குமாறு கழக பொதுச் செயலாளர் அழைப்பு. தமிழக சட்டப்பேரவை இன்று கூடுகிறது. இந்த ஆண்டின் முதல் கூட்டத்தொடர் என்பதால் ஆளுநர் உரை நிகழ்த்துகிறார். விடியா திமுக அமைச்சர் கணேசன் கலந்து கொண்ட நிகழ்வை புறக்கணித்த நகராட்சி அதிகாரிகள். விடியா ஆட்சியில் அமைச்சரையே அரசு அதிகாரிகள் மதிக்காத அவலம். திருச்செந்தூர் அருகே 50 நாட்களை கடந்தும் குடியிருப்பு பகுதிகளில் வடியாத வெள்ள நீர். சோசியல் மீடியாவில் மட்டும் அரசியல் செய்து வரும் திமுக எம்பி கனிமொழிக்கு மக்களின் கஷ்ட நஷ்டங்கள் தெரிவதற்கு வாய்ப்பில்லை என பலரும் விமர்சனம். திமுகவிலிருந்து நீக்கப்பட்ட சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி மீண்டும் கட்சியில் சேர்ப்பு. தமிழக ஆளுநர் உள்ளிட்டோரை மிகவும் தரைக்குறைவாக பேசி விமர்சனம் செய்து பி பேச்சுக்கு பேர் போன சிவாஜி கிருஷ்ணமூர்த்தி. +2 மாணவர்களுக்கான செய்முறை தேர்வு இன்று தொடக்கம். பொதுத் தேர்வு மார்ச் 1ஆம் தேதி தொடங்கும் நிலையில் வரும் 17ஆம் தேதி வரை செய்முறை தேர்வு நடைபெறுகிறது. கோவை கார் சிலிண்டர் வெடிப்பு வழக்கில் மேலும் 4 பேர் கைது. தேசிய புலனாய்வு முகமை அதிகாரிகள் நடவடிக்கை. ஆவடியில் இளைஞரிடம் 15 லட்சம் ரூபாய் பணம் மோசடி. திருமணத்திற்கு பெண் பார்த்து வந்த இளைஞரிடம் ஆசை காட்டி மோசடியில் ஈடுபட்ட பெண் கைது. புவனகிரி பகுதியில் போதிய பேருந்துகள் இயக்கப்படாததால் பயணிகள் அவதி. நீண்ட நேரம் காத்து கிடந்தும் வீடு திரும்ப முடியாததால் மக்கள் வேதனை. கடலூர் மாவட்டம் விருதாச்சலத்தில் குப்பைகளை அள்ளும் தூய்மை பணியாளர்களுக்கு கையுறை கூட வாங்கிக் கொடுக்க ஆளுங்கட்சியின் நகராட்சி நிர்வாகத்திற்கு துப்பில்லையா? திமுக கூட்டணி கட்சி நிர்வாகியே பேசிய ஆடியோ வெளியாகி சர்ச்சை. தொரப்பாடி பேரூராட்சியில் குப்பை கழிவுகளை தீ வைத்து எரிப்பதால் உடல் உபாதைகளால் மக்கள் அவதி. விடியா திமுக அரசின் பேரூராட்சி நிர்வாகம் கண்டுகொள்ளவில்லை என குற்றச்சாட்டு. தஞ்சாவூர் மாவட்டம் கும்பகோணம் அருகே சுந்தர பெருமாள் கோயில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்தில் நோயாளிக்கு வழங்கப்பட்ட காலாவதியான மாத்திரைகள்
திடீர் ஆய்வு மேற்கொள்வதாக போட்டோ ஷூட் நடத்தி வரும் விடியா திமுக அரசின் சுகாதாரத்துறை அமைச்சர் மா சுப்பிரமணியனுக்கு இதனையெல்லாம் கண்டுகொள்ள நேரம் இல்லையா என மக்கள் கேள்வி. ராமேஸ்வரம் அருகே தரமற்ற முறையில் அமைக்கப்பட்ட தார் சாலை விடியா திமுக அரசின் நவீன மாடல் சாலையா என மக்கள் கேள்வி. பீகாரில் பெரும்பான்மையை நிரூபிப்பாரா நிதிஷ்குமார்? சட்டசபையில் இன்று நம்பிக்கை வாக்கெடுப்பு. பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி டெல்லியில் நாளை போராட்டம் நடத்த விவசாய சங்கங்கள் திட்டம். தலைநகர் டெல்லி எல்லைகளை சுற்றி பாதுகாப்பு அதிகரிப்பு. கனமழையால் பிலிப்பைன்ஸ் நாட்டில் நிலச்சரிவு. தங்க சுரங்கத்தில் பணியாற்றிய ஊழியர்கள் 54 பேர் உயிரிழப்பு. பதினைந்தாவது ஜூனியர் உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டி 79 ரன் வித்தியாசத்தில் இந்தியாவை வீழ்த்தி சாம்பியன் பட்டத்தை கைப்பற்றியது ஆஸ்திரேலிய அணி.